ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, எப்படி ஒரு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் பில்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த டாபிக் எடுத்து பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் காயத்ரின்றவங்க வந்து நிறைய கெரியர் ரிலேட்டட் டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஏடிஎஸ் பற்றியும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கும் இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பட்டது. ஏன் அப்படின்னா, நான் லிங்க்டின்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் ரெஸ்யூம் ஷேர் பண்ணி ஏதாவது கரெக்ஷன்ஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லுவாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணி சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு காமனாக கன்சர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து ஜாப் அப்ளை பண்ணுறேன். பட் என்னோட ரெஸ்யூம் வந்து இன்டர்வியூக்கு ஷெட்யூல் ஆக மாட்டேது. ஈஸியாக ரிஜெக்ட் ஆகிடுது அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு எப்படி பில்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். அட் த சேம் டைம் ஃபஸ்ட்டு ஏடிஎஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஏடிஎஸ்ன்றது வந்து அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஓப்பனிங் போடுறாங்க அப்படின்னா, மேபி ஒரு 4 to 5 ஓப்பனிங்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து என் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. லைக் 100, 200 இது மாதிரி நிறைய நம்பர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ரெஸ்யூமா எடுத்து வந்து ஹெச்ஆர்னால பார்த்து ஃபில்டர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏடிஎஸ்ன்றது வந்து ஒரு பிளக்இன், அது வந்து சாஃப்ட்வேர் ஒரு அவங்களோட லிங்க்டின் இல்லை நௌக்கரியில் வந்து இன்டெகிரேட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அது வந்து பர்டிகுலர் கீவேர்ட்ஸோ இல்லை பர்டிகுலர் குவாலிஃபிகேஷனோ இருந்தால் மட்டும்தான் அந்த ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ அது மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். ஸோ அவங்க வந்து அந்த ஏடிஎஸ் ரெஸ்யூம் வந்து அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் இருந்தால் தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால, ஸோ உங்கள் ரெஸ்யூம் வந்து இதை கிராஸ் பண்ணி தான் ஹெச்ஆர் கைக்கே போகும். அப்படி ஹெச்ஆருக்கு ஹேண்டுக்கு போகும்போது அங்கே வந்து உங்கள் ரெஸ்யூம் வந்து என்னதான் ஏடிஎஸ்ல கிளியர் ஆகி வந்தாலும் அவங்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 7 to 10 செகண்ட்ஸில் தான் உங்கள் ரெஸ்யூம் வந்து தேவையான டீட்டெயில்ஸ் இருக்கான்னு டக்குன்னு பார்த்துட்டு அவங்க ரெஸ்யூம் வந்து ஃபர்தராக மூவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அடுத்த ரெஸ்யூமுக்கு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் ஹெச்ஆரை வந்து உங்கள் ரெஸ்யூம் மூலிமா நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு தான் வந்து நீங்கள் வந்து பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறது, இல்லை உங்களோட ரெஸ்யூமை வந்து கொஞ்சம் ஏஸ்தெட்டிக்காக லுக் வைஸ் நல்லா ப்ரொஃபஷனலாக வச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட ரெஸ்யூமை வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். என்னோட ரெஸ்யூம் வந்து நான் வந்து 10 கம்பெனி அப்ளை பண்ணால் 10க்குமே செலக்ட் ஆகும்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் 10ல் வந்து ஒரு 3வது எதில் செலக்ட் ஆகும். ஸோ அதான் மோஸ்ட்டாக வந்து நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கால்ஸாவது வரும். அதுக்கப்புறம் செலக்ட் ஆகுறது ஆகாது என்னோட கையில் தான் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து உங்கள் ரெஸ்யூமை வந்து அந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் கொண்டு போங்க. கொண்டு போனீங்கன்னா மோஸ்ட்டாக உங்களுக்கு இன்டர்வியூஸ் வந்து ஈஸியாக ஷெட்யூல் ஆகும். ஸோ நான் எப்படின்றத என்னோட வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ காய்ஸ், என்னோடய ரெஸ்யூம் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதோட ட்ரைவ் ஃபோல்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்யூம்ஸ் இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கம்பெனிஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரெஸ்யூம்ஸ் வந்து மாடிஃபை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அப்போ தான் இன்டர்வியூஸ் கால் ஷெட்யூல் ஆகும் அப்படின்றது. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி 2 ரெஸ்யூம் ஓப்பன் பண்ணி வச்சதுக்காக தான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்யூம் இருக்குது. ரெண்டுமே பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கான ரெஸ்யூம் தான். பட் உள்ள இருக்க கண்டென்ட் மட்டும் எஸ்பெஷலி இந்த ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெஸ்யூமில் வந்து நான் ப்ரொஃபைல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ நீங்கள் ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, என்னோடய நேமு, என்னோடய டெசிக்னேஷன், அதுக்கப்புறம் என்னோடய ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறீங்க, எப்படி இருக்குன்னா லைக் கொஞ்சம் இந்த டிஎஸ்எல்ஆரில் எடுத்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப கேஷுவலாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன தான் ரெஸ்யூமை வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பில்ட் பண்ணியிருந்தாலும் உங்களோட ஃபோட்டோ வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்குன்னா அது ஓவரால் இதுவே வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ போடுங்க. அப்படி இல்லைன்னா ஃபோட்டோவே போடாதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய மெயில் ஐடி அண்ட் என்னோடய காண்டாக்ட் நம்பர், நான் இருக்கிற லொக்கேஷன், அதுக்கப்புறம் என்னோடய லிங்க்டின் ஐடி. ஸோ இப்போ நான் லிங்க்டின் ஐடி கூட பார்த்திங்கன்னா ஹைப்பர் லிங்க், நான் அதை கிளிக் பண்ணேன்னா பர்டிகுலர் என்னோடய லிங்க்டின் ப்ரொஃபைல் பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ ஒரு ஹெச்ஆருக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸு பேசிக்காக எனஃபான டீட்டெயில்ஸ் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்கள் ஸ்ட்ரீட் நேமு அதுவே வந்து கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நீட்னஸாகவே இருக்காது. நீங்கள் என்ன சிட்டி அதை மட்டும் மென்ஷன் பண்ணாலே போதும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், இது ஓகே. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டேட் ஆஃப் பர்த்து, மேலா ஃபீமேலா இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அதெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு தேவை உங்கள் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் தான். ஸோ அப்புறம் உங்களோட லொக்கேஷன். ஸோ இது பேசிக்காக இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது போர்ட்ஃபோலியோ இல்லை கிட்டப் இருக்குன்னா நீங்கள் அது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அது கூட தேவையில்லை தான். ஸோ இது வந்து உங்களோட ப்ரொஃபைல் இது ஸ்டார்டிங் இது. ஸோ இது வந்து நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க பில்ட் பண்ணும்போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொஃபைல், அதாவது ப்ரொஃபைல் சம்மரி, என்னை பற்றி ஹைலி மோட்டிவேட்டட் பிஸ்னஸ் அனலிஸ்ட் வித் 6 years. ஸோ நான் வந்து இந்த ப்ரொஃபைலே பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற ரோலுக்கு கொஞ்சம் ரெலவெண்ட்டாக நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அதெல்லாம் சேர்த்து தான் ப்ரொஃபைலாக நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து உங்கள் ப்ரொஃபைல் அது மாதிரியே பில்ட் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக சம்மரி. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸு,
நான் எஜுகேஷன் வந்து லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். பிகாஸ் உங்களுக்கு வேணும்னா எஜுகேஷன் நீங்கள் ஃப்ரண்ட்டில் கூட வச்சுக்கலாம். பட் மோஸ்ட்டாக வந்து ஒரு ஹெச்ஆரோ இல்லை ஒரு பர்சனோ வந்து உங்கள் ரெஸ்யூம் பார்க்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 7 செகண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. 7 to 10 செகண்ட்ஸ் தான். அதுக்குள்ளே அவங்களுக்கு என்ன கேட்சியாக இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் என்னோட இன்னொரு ரெஸ்யூமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் கொலாபரேஷன், ஸ்டேக் ஹோல்டர் என்கேஜ்மெண்ட், ஸோ இதெல்லாம் வந்து ரீட் பண்ணவே தேவையில்லை. அவங்களுக்கு பார்க்கும்போதே ஓகே இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் இதெல்லாம் ஹைலைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண் வந்து அங்கே தான் போகும். ஸோ இது நான் ஏன் அப்படி பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஸோ பேசிக்காக இப்போ நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலு, உங்களோட ஃபோட்டோ இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் அடுத்தது உங்களோட ஸ்கில்ஸே வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து டெக் ஸ்கில்ஸு, இன்னொன்று வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் டெக் ஸ்கில்ஸை வந்து நான் டூல்ஸ்னு போட்டு எனக்கு என்னென்ன டூல் நாலேஜ் இருக்கோ அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். லைக் இது கூட நான் ஹைலைட் பண்ணலாம். இப்போ நான் எப்படி இங்கே பிளாக் கலரில் பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் இதெல்லாம் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கணும். நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் லைக்குன்னு போட்டிருக்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா SQL, பவர் BI அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ நீங்கள் கூட அதை ஹைலைட் பண்ணலாம். நான் பண்ணலை, பட் பண்ணியிருந்தால் அதுவும் நல்லது தான். சேம் பவர் BID, FRD, அதுக்கப்புறம் வேறு என்ன மிரோ, ஃபிக்மா, அப்புறம் ஜீரா, ஹப்ஸ்பாட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்னமோ, அதாவது ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட், ப்ராப்ளம் சால்விங், இதெல்லாம் வந்து உங்கள் சாஃப்ட் ஸ்கில்ஸில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் சால்விங் அந்த மாதிரிலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நான் BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். அதுக்கு முன்னாடி டிப்ளமோ முடித்தேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிங்க இல்லை BSc முடிச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு அது மட்டும் ஆட் பண்ணாலே போதும். நீங்கள் அதை தவிர்த்து வேறு எதுவும் பெருசாக உங்களை 10th 12th அதெல்லாம் ஆட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாபீஸ். உங்களோட ஹாபீஸ் எப்போயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நீங்கள் பிளேயிங் கேம்ஸோ இல்லை நீங்கள் ஃபேக்காகவும் எதுவும் போடக்கூடாது. அதுக்குன்னு நான் புக்ஸ் ரீட் பண்ணுவேன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ரீசெண்டாக என்ன புக்ஸ் ரீட் பண்ணுன்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியும். இப்போ பொயட்ரி சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த பொயட்ரி என்ன, நீ கவிதைலாம் எழுதுவியான்னு கேட்டால் அது சொல்ல தெரியணும். யூடியூபர், ஃபிட்னஸ், ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரெஸ்யூமில் வந்து உண்மையாக இருக்கிறதா போடுங்க. ஏதோ ஃபேக்காக இருக்கிறத போட்டிங்கன்னா அதுலேருந்து கொஷின்ஸ் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ். நான் இங்கே சர்டிஃபிகேட் பண்ணேன், பட் நான் யாரும் இந்த இன்ஸ்டியூட் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் கோச்சிங் அங்கே சரியில்லை. பட் இருந்தாலும் அங்கே சர்டிஃபிகேட்ஸ் இருக்கிறதால போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கும் ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை இங்கே மென்ஷன் பண்ணலாம். இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் போடும்போது இதை கூட நீங்கள் ஹைப்பர் லிங்க் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து ட்ரைவ் ஃபோல்டரில் எதுவுமே அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதோட லிங்க்கை மட்டும் எடுத்துகிட்டு அந்த லிங்க்கை வந்து இங்கே வந்து ஹைப்பர் லிங்க் மாதிரி போட்டிங்க அப்படின்னா இது கிளிக் பண்ணால் அந்த பர்டிகுலர் இதுக்கு போகும். நீங்கள் ட்ரைவ் ஃபோல்டர் வந்து ஆட் பண்ணும்போது என்ன பண்ணிடுறீங்கன்னா அது யாருக்குமே வந்து வியூ ஆக்சஸ் கொடுக்குறது இல்லை. இப்போ நானே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷேர்ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து எல்லாருக்குமே வந்து வியூ ஆக்சஸ் நான் வச்சுருந்தேன்னா எல்லாருக்கும் பார்க்க முடியும். இதில் வந்து எனி ஒன் வித் த லிங்க் வியூ ஆக்சஸ் வியூவர். ஸோ அதனால் வந்து இப்போது ஹெச்ஆர்னால் கூட பார்க்க முடியும். இல்லை நான் அதை பண்ணாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பெர்மிஷன் கேட்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த மெயினான விஷயத்துக்கு வரேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் ஏன் இப்போது 2-3 ரெஸ்யூம் பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் மேஜராக இதில் எதுவுமே சேஞ்சஸே பண்ண மாட்டேன். ப்ரொஃபைல்லையோ ஸ்கில்ஸ்லேயோ எதுலேயுமே நான் மெயினாக சேஞ்சஸ் பண்ணது வந்து என்னோடய கரண்ட் கம்பெனியோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன். நான் வந்து எல்லா பிஸ்னஸ் அனலிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரோல் வேறு இருக்கலாம் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு. பட் காமனாக சில விஷயம் தான் தெரிஞ்சிருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா BA ரோல் தான். பட் இருந்தாலும் இவங்க கேட்டிருக்கிறது வந்து எனக்கு அந்த அளவுக்கு ரிலவெண்ட்டாக இல்லை. பட் ஸ்டில் என்னோடய BA நாலேஜ் வச்சு நான் இதில் வந்து ஒர்க் பண்ணலாம். பட் அது எப்படி இன்டர்வியூவுக்கு நான் புரிய வைக்கணும் அப்படின்னா என்னோடய ரெஸ்யூம் மூலியமாக. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ ChatGPT இருக்குன்னா நீங்கள் ChatGPT போயிட்டு லைக் மை கரண்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அது என்னன்றதை நான் ரெஸ்யூமில் கரெக்டாக போட்டு வச்சுருக்கேன்ல. ஸோ அதை எடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு லிங்க்டின்ல ஈஸி அப்ளைன்னு இருக்குன்னா அதை மட்டும் கொடுத்து நீங்கள் பண்ணாதீங்க. அது மட்டும் பண்ணிங்கன்னா பத்தாது. அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரெஸ்யூமை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இப்போ என்னோடய கரண்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் இங்கே டைப் பண்ணிட்டேன். அடுத்து வந்து என்னோடய ஜாப் டிஸ்கிரிப்ஷன்னு போட்டு அதை நான் எடுத்துப்பேன். அதை எடுத்துகிட்டு அங்கே இருந்து அதை லிங்க்டின்லேருந்து இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அதை வந்து காப்பி பண்ணிப்பேன். காப்பி பண்ணிவிட்டு அதையும் நான் பேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய அடுத்த கொஷின் வந்து கேன் யூ கம்பைன் போத். ஸோ இதுமாதிரி கம்பைன் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் நான் வந்து ப்ராம்ப்ட் வந்து கொஞ்சம் இப்போதைக்கு ஏதோ அவசரத்தில் கொஞ்சம்
மொக்கையாக கூட போடலாம். நீங்கள் வந்து உங்கள் ப்ராம்ப்ட் வந்து கொஞ்சம் கிளியராக கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியரான டீட்டெயில்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஒரு உங்களுக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருது. நீங்கள் அப்படியே பிளைண்டாக எடுத்து போடாதீங்க. இதை வந்து ரீட் பண்ணுங்கள். உங்கள் சைடு வந்து ரீட் பண்ணி எது தேவை எது தேவையில்லைன்னு பார்த்து எடுத்து போடுங்க. ஸோ அதுமாதிரி நிறையா இருக்கும். ஸோ நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்யூம் பெருசான மாதிரி இருக்கும். நீங்கள் மேபி அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சென்டென்ஸ் இதுக்கும் நீங்கள் ப்ராம்ப்ட் எழுதலாம். கேன் யூ ரெடியூஸ் ஃபியூ வேர்ட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா அதுக்கும் ப்ராம்ப்ட் எழுதி தரும். ஸோ அதான் சொல்கிறேன், ஒரு ரெஸ்யூம் நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சும்மா பிளைண்டாக அப்ளை பண்ணாதீங்க. அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எடுத்து அப்போ தான் அதில் இருக்க கீவேர்ட்ஸ்லாம் வந்து இந்த ஏடிஎஸ் மூலியமாக உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். இல்லைனா உங்கள் ரெஸ்யூம் வந்து ஈஸியாக ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து 5 years எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு 5 years அபோவ் ஆல்மோஸ்ட் 6 years எனக்கு. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்டாக அந்த 2 பேஜில் வந்து ரெஸ்யூம் வச்சுருக்கேன். உங்களுக்கு 5 yearsக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேஜ்லேயே வந்து கிறிஸ்பாக ரெஸ்யூம் பில்ட் பண்ண பாருங்கள். ஸோ 1 page ரெஸ்யூமே வந்து ஈஸியாக செலக்ட் ஆகும். ஃப்ரெஷர்னால் கண்டிப்பாக 1 பேஜில் தான் நீங்கள் வச்சுருக்கணும். எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் மேபி 2 page கூட ரெஸ்யூம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஐடியா வரும், லைக் எப்படி ஒரு ப்ரொஃபைல்னால் வந்து உங்கள் நேமோ உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸோடு நீங்கள் நிறுத்திக்கணும். அதேமாதிரி உங்கள் ப்ரொஃபைல் சம்மரி வந்து கிளியராக அந்த ரோலுக்கு ரெலவெண்ட்டாக போடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கில்ஸு அதையும் நீங்கள் ஹைலைட் பண்ணலாம். ஸ்கில்ஸ்லேயே வந்து 2 இருக்குது. ஒன் டெக் ஸ்கில்ஸு, ஒன்று சாஃப்ட் ஸ்கில்லு. அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. அதேமாதிரி எஜுகேஷனு, ஹாபீஸு, சர்டிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஜென்யூனாக அதுக்கு மாதிரி பார்த்துக்கோங்க. ரைட் சைடில் இருக்கிற ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கம்பெனி ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்றவே நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ இதுமாதிரி மாற்றினீங்க அப்படின்னா உங்கள் ரெஸ்யூம் வந்து ஏடிஎஸில் ரிஜெக்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. மேபி இதில் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற எஜுகேஷன் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகாமல் இருக்கலாம், அதனால வேணால் ஆகலாமே தவிர மோஸ்ட்டாக வந்து ரெஸ்யூம் வந்து உங்களுக்கு கால்ஸ் வந்து ஈஸியாக ஷெடியூல் ஆகும். ஈவன் தோ இப்போ நௌக்கரியில் கூட உங்கள் ரெஸ்யூம் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க, இல்லை லிங்க்டின்ல கூட ஹெச்ஆர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா உங்கள் ரெஸ்யூம் வந்து இது மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெஸ்யூம் வந்து கிறிஸ்பாக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்யூம் வந்து இன்னும் ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட் ஆகும்.